இந்த மேல் கோட்டுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு கொடுக்கக்கூடிய அந்த ஈல்டை வந்துட்டு நீங்க பக்காவா கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்குன்னு வர்ற அந்த ஈல்டுல வரக்கூடிய அந்த ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நீங்க வந்துட்டு தனக்குள்ள தக்க வச்சுக்க பார்க்கணும், தவிர விற்க கூடாது. ஓகேங்களா? இவர் பண்ண மிஸ்டேக் எல்லாமே வித்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு பிரதர் நீங்க வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய அந்த 40 ஆடுமே பாத்தீங்கன்னா நீங்க 4 கடை கம்பல்சரி நீங்க வாங்கி ஆகணும். வாங்குங்க. இல்ல அப்படின்னா வேற எங்கேயாச்சும் இன்னும் 2 ஆடை ஏற்கனவே கூட்டு பண்ண வயசான ஆடை, அது இல்லாம நல்லா இருக்கிற ஒரு அடல்ட் கோட்டா வந்துட்டு ஒரு 2 கோட்டு கொண்டு போய் ப்ரீட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். சரி நான் பண்ணிட்டு வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ அதாவது இந்த செம்மறி ஆடுன்னும் போது பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு ஆக்சுவலாவே மத்த ஆடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெவென்யூ கொஞ்சம் கம்மியா தான் வரும். பிகாஸ் ஏன்னா இது 1 இயருக்கு ஈல்டு கொடுக்கக்கூடிய, அதெல்லாம் 6 மந்த்க்கு ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒண்ணு. இந்த இடத்துல நம்ம இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்மளுடைய ஆனுவல் ரெவன்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிராப் ஆகும். இதனால வந்துட்டு ஒரு டிமோட்டிவ் ஆகுற நிலமெல்லாம் கூட வரும். அந்த மாதிரிலாம் கூட நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி என்கிட்ட கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈல்டு அந்த 2வது ஆடு சொன்னா பாத்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த ஒன்ஸ் இவரு அந்த 40 ஆடுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இது பண்ணிருக்காரு, அதாவது ப்ரீட் பண்ணிருக்காரு, ப்ரீட் ஆக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 40 ஆடுக்குமே அட்லீஸ்ட் ஒரு 4 ஆடு ஒரு செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கூட அந்த 4 ஆடுக்கு மறுபடியும் ரீட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதாவது ப்ரீட் ஆகல அப்படின்னா ஒன்னு அந்த மேல் கோட்டு மேல குறை இருக்கணும், இல்ல அப்படின்னா அந்த ஆடு மேல குறை இருக்கணும், இந்த ஃபீமேல் கோட்டு மேல குறை இருக்கணும். இது எதையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணாம இவர் என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் கண்டினியூஸா பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது ப்ரீட் ஆகல. ஓகேங்களா? அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபீமேல் கோட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கணும். ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் மத்த ஆடுகளை இவர் வந்து ப்ரீட் பண்ணிருக்கணும். அதுவுமே பண்ண காணோம். எதையுமே பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா இவர் அப்படியே ரன் பண்ணிட்டு வந்துட்டாரு. பாவம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ ஜஸ்ட் இதை நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு நாலேஜ் இருக்க மாட்டேங்குதுங்க. இந்த ஒரு 1:10ங்கிறது செம்மறி ஆட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரேஷியோ நம்மளுடைய இதுல, நம்மளுடைய டயட் பிளான்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1:15 இல்ல 1:20 வந்துட்டு நம்மளுடைய வெள்ளாடுகள் கொடுக்கக்கூடிய டயட் ரேஷியோ. ஓகேங்களா? இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணாம எப்படிங்க உங்களுக்கு வந்துட்டு ஈல்டு கிடைக்கும்? ஈல்டு கிடைக்கலாம் எப்படி உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகும்? ப்ரொடக்ஷன் கிடைக்கலாம், சேல் ஆகும், எப்படிங்க ரெவன்யூ கிடைக்கும்? சோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க கண்டிப்பா நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன கேளுங்க, விசாரிங்க. நிறைய பேர் பேசுறது மூலியமா உங்களுக்கு வந்துட்டு நிறைய நாலேஜ் கிடைக்கும். இதை பத்தின நிறைய அனுபவங்கள் மூலியமா தான் கிடைக்கும். நிறைய டாக்டர் கன்சல்டிங்ல நிறைய போங்க. ஓகேங்களா? தெரியாதவங்கள சொல்றேன், அவங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல வெட்டினரி டாக்டர் கண்டிப்பா இருப்பாங்க, அவங்கள போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்க. அப்படி இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய சேனல்களையோ இல்ல ப்ராப்பரான சேனல்களை ஃபாலோ பண்ணிட்டு அங்க வந்துட்டு நீங்க கேட்கலாம். நாட் ஃபார் மீ. ஓகேங்களா? உங்களுக்கு நீங்க எங்க வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்கறது மூலியமா தான் உங்களுக்கு வந்து அதுல வந்துட்டு உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். அப்படி நாலேஜ் கிடைக்கும் மூலியமா தான் இந்த மாதிரி டிராபேக்லாம் நீங்க தவிர்க்க முடியும். ஓகேங்களா? சோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து கண்டினியூஸா போட முடியல, பிகாஸ் எனக்கு வந்துட்டு டைம் இருக்க மாட்டேங்குது. நான் ஆக்சுவலா ஒரு சில டைம் தான் நம்மளுடைய வீடியோ வந்து நான் போடுறேன். ஆனா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ என்ன ப்ரோ இன்னும் வீடியோ வரலன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு புரியுது. நான் இதுக்கப்புறம் கண்டினியூஸா வீடியோ போடுறேன்.